இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பெரிய லியோ திருத்தந்தையிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் ஆசீர், வியாகுல அன்னையின் ஆசீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருங்கள் நண்பர்களே. உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். அவ்வப்போது ரெஸ்ட் எடுங்கள். ஜபத்தை, ஜபமாலையை துணையாய் வாழ்க்கை முழுவதும் எடுத்து செல்லுங்கள். சில நாட்கள் குடும்பத்தில் சமாதானமாக அன்பாக நம்மிடம் இருந்த கணவன், மனைவி, இன்லாஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் கூட எடுத்தெறிந்து பேசுவார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். கீழ்ப்படிந்து படித்து கடமைகளை செய்த நம் அன்பான செல்ல பிள்ளைகள் கூட சில நேரம் திசை மாறுவார்கள், நம்மை விட்டு விலகுவார்கள். ஏதோ எதிர்பாராத சம்பவம் நடக்கும். இப்படிப்பட்ட நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாழ்வின் எந்த படியில் நீங்கள் தற்சமயம் இருந்தாலும் சரி, அதை விட்டு ஒரு படி கீழே இறங்குங்கள். அந்த படியில், அந்த இடத்தில் இயேசுவை, அதற்கடுத்து தாய் மரியை அழைத்து அங்கே நிற்க வையுங்கள். பிறகு பாருங்கள், எல்லாம் நன்மையாய் மாறும். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? சாலமோனின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகம் எடுக்கப்பட்டு உள்ளது. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. நீங்கள் அவரை நம்பினால் அதிகாலையில் மற்றும் அந்தி வேளையில், அதாவது சாயங்கால வேளையில் இயேசுவை தேடினால் தன்னை இயேசு வெளிப்படுத்துவார். நம்முடைய நெறிக்கட்ட எண்ணம் தான் மனிதரை, நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கின்றதாம். எவ்வளவு தூரமாய் நாம் இயேசுவை, தாய் மரியை விட்டு பிரிகிறோமோ அவ்வளவு தூரம் நம் வீடும் இயேசுவை விட்டு செல்கின்றதாம். நம் ஆசீர்வாதங்கள், அமைதி, உடல் சுகம் அனைத்துமே இயேசுவை விட்டு, தாய் மரியின் பாதுகாப்பை விட்டு சென்றுவிடும். நாளை ஜெபிக்கின்றேன். அடுத்த வாரத்தில் இருந்து ஒழுங்காக குடும்பமாக ஞாயிறு பூசைக்கு செல்வோம். அடுத்த சனிக்கிழமையிலிருந்து குடும்ப ஜெபம் எங்க வீட்டில் ஆரம்பிக்க போகிறோம். ஜெபமாலை கூட செய்ய போகிறோம் என்றெல்லாம் பேசாதீர்கள். அது வேலைக்கே ஆகாது. இன்றே துவங்குங்கள். இது ஆத்துமாக்கள் மாதம். தினமும் தனி ஜெபம், குடும்ப ஜெபத்தில் ஜெபியுங்கள். புத்தியுள்ள மனிதன் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே ஜெபத்தில் அறிந்து தன்னை தீங்கிலிருந்து காத்து கொள்வான் என்று அனைத்து உயர் மறைப்பறியாளர்களும் தூயவர்களும் கூறியிருக்கிறார்கள். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? நான் மனம் மாறிவிட்டேன் என்று யாராவது உங்களிடம் சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறது. To err is human, to forgive is divine என்று படிக்கிறோம். எல்லோருமே தவறு செய்பவர்கள்தான். அவர்களுடைய தவறு வெளியே வந்துவிட்டது. நம்முடைய தவறு இன்னும் வெளியே தெரியவில்லை. அது மட்டும்தான் வித்தியாசம். ஆகவே யாராவது உங்களிடம் வந்து மனம் நொந்து உண்மையாகவே ஃபீல் பண்ணி சாரி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Forgiving those who realize show true greatness of your heart, my dear friends. ஒரே நாளில் 7 முறை கூட ஒருவரை மன்னியுங்கள் என்று இயேசுவே நமக்கு கூறியிருக்கிறார்.
பாவ சோதனை, ஈவில் டெம்டேஷன் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் வரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒரு நாளும் மற்றவர் பாவத்தில் விழுவதற்கு நீங்களும் நானும் காரணமாய் இருக்கவே கூடாது. இதில் மட்டும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும். நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். இயேசுவே, நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் நன்கு அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகள் எல்லாம் உமக்கு உரியதே, நீர் அறிந்ததே. தொலைவிலிருந்தே நீர் அதை உயிர்த்து உணர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் கூட நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசுவே, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என் வாயில் சொல் உருவாகும் முன்னரே அதை முற்றிலும் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நல்வழியில் நடத்தும். நல் புத்தி தந்து என்னை நடத்தும். நான் என்று செய்ய வேண்டியவற்றை எனக்கு காட்டும். இந்த ஆத்துமாக்கள் மாதத்தில் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். எங்கள் குடும்பத்தில், எங்கள் நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.